தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். என்ன நடக்குதுன்னா, இப்படி ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். வருகின்ற வழியிலே ஆண்டவர் இயேசு தான் சிலுவைக்கு போகிறேன் என்றும் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருப்பேன் என்று சொல்லி சிலுவை மரணத்தை குறித்து உயிர்த்தலை குறித்து பேசுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தை குறித்து பகிரங்கமாக சொன்ன 3 இடம் இருக்கிறது. மத்தேயு 16:21, அடுத்து மத்தேயு 20:18-19 வசனங்கள், மத்தேயு 26:2. இந்த 3 இடத்துல ஆண்டவர் பகிரங்கமாக சொல்லியிருப்பார் சிலுவை மரணத்தை குறித்து. அதுல முதலாவது பகுதி தான் இந்த இடம். இதை கேட்ட உடனே சீமோன் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் அவன் கடிந்து கொண்டான். இதே பேதுரு தான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார். கிறிஸ்துவின் வேலையாகிய மேசியாவின் பிரதான வேலையாகிய சிலுவை மரணத்தை குறித்து பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட பேதுருவுக்கு, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசிக்க கூடிய பலன் இருந்த பேதுருவுக்கு அவர் சிலுவைக்கு போக வேண்டும் என்ற அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இல்லை பாருங்க. அதாவது அவர் பேச்சுக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் இல்லை. அருமையான கத்திரி பிள்ளைகளை, கிறிஸ்துவங்கிறது பேச்சோடு அல்ல, ஏதோ பாடுறது பேசுறது அல்ல, ஏதோ வருஷத்துக்கு வருஷம் குட் ஃப்ரைடேன்னு சொல்லி ஆராதிக்கிற அதோடு நிற்கப்படாது. நம்ம பேச்சுக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படி செயல்படணும், என்ன கேட்கிறோமோ அப்படி வாடணும் உலகத்துல. ஆகவே தான் சொல்லுகிறேன், ஆக நாம் எதை பேசுகிறோமோ அதை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை செயலில் காட்ட வேண்டும். ஆக பேச்சும் கிரியும் ஒன்னா இருக்கணும். நமக்கு அருமையான கத்திரி பிள்ளைகள், பாடுகளையும் ஆசீர்வாதத்தை பேலன்ஸா தான் பார்க்கணும் நம்ம. ஆக இன்னைக்கு போராட்டங்களா, பிரச்சனைகளா, பாடுகளா, இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கீங்களா, முறுமுறுக்காதீங்க. கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதி, பெரும் பகுதி இந்த பாடுகள் என்பதை மனதில் வைத்து சிலுவை நாதரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் உங்களுக்கு அனுபவித்த சிலுவையை பொறுமையாய் நிதானமாய் சுமக்க பிரயாசப்படுங்கள். முடிவு உங்களுக்கு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.